தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முல்லை பெரியாறு ஆற்றின் குறுக்கே அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் 176வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்து முல்லை பெரியார் அணையை கட்டிய பென்னிக்விக்கையும் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த சட்ட போராட்டம் மேற்கொண்ட மாண்புமிகு அம்மாவையும் நினைவு கூறும் ஒரு செய்தி தொகுப்பு. நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வரிகளில் எத்தனை உண்மைகள்! நாம் சோற்றில் கை வைக்க உழவன் சேற்றில் கால் வைக்க வேண்டும் என்பார்கள். ஆம், இந்த உழவுத் தொழிலை தண்ணீரின்றி நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்திற்கு அடிப்படையான தண்ணீரின்றி ஆங்கிலேயர்களின் ஆட்சிக் காலத்தில் கடந்த 1887ஆம் ஆண்டு தென் தமிழகமான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கின. இதனால் பஞ்சம் தலைவிரித்தாடியது. இதில் மாண்டோர் எண்ணிக்கை ஏராளம். அப்போது தங்களை கொடூர பஞ்சத்திலிருந்து மீட்க தெய்வம் அருள் புரியாதா என மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர்களின் விடிவெள்ளியாய் வந்தார் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பென்னிக்விக். மிகப்பெரிய இராணுவ பொறியாளரான அவர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அதிக மழையினால் வெள்ளம் கரை புரண்டு மேற்கு நோக்கி ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்தார். இந்த வெள்ள நீரை தடுத்து கிழக்கு பக்கம் தமிழகத்தை நோக்கி பாயச் செய்தால் தென் தமிழகமே வளமாக இருக்கும் என்ற சிந்தனை அவருக்கு உதித்தது. தென் தமிழக மக்களின் பஞ்சத்தை போக்க இதுவே வழியென உறுதியாக நம்பிய பென்னிக்விக் இதற்கான திட்டங்களை தீட்டி ஆங்கிலேய அரசின் ஒப்புதலுடன் முல்லை பெரியாறு அணை கட்டும் பணியை தொடங்கினார். ஆங்கிலேய அரசின் பொருளாதார உதவியுடன் ஏராளமான தமிழக தொழிலாளர்களின் உழைப்பால் உருவாகிக் கொண்டிருந்த அணை இருமுறை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட உடனடியாக பொருளாதார உதவியை நிறுத்தியது ஆங்கிலேய அரசு. எனினும் தன் முயற்சியில் சற்றும் பின்வாங்காத பென்னிக்விக் தன்னை நம்பியிருந்த மக்களை காக்க முடிவெடுத்தார். இங்கிலாந்தில் உள்ள தனக்கு சொந்தமான சொத்துக்களை விற்றும் பலரிடம் நிதியுதவி பெற்றும் மீண்டும் அணை கட்டத் தொடங்கிய அவர் 1895ஆம் ஆண்டு முல்லைப் பெரியாறு அணையை வெற்றிகரமாக கட்டி முடித்தார். இந்த அணையை அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் லார்ட் வென்லாக் திறந்து வைக்க தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் வழியாக தமிழக மண்ணை முதல் சொட்டு தண்ணீர் முத்தமிட அதனை அனைவரும் ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர். முல்லைப் பெரியாறு அணை நீரால் பாலைவனமாய் காட்சியளித்த பகுதிகள் எல்லாம் சோலைவனமாயின. வேளாண் பணிகள் அதிகரித்தன. மக்களின் வாழ்வாதாரம் உயரத் தொடங்கியது. தென் தமிழகத்தில் உணவு பஞ்சம் முற்றிலும் நீங்கி உணவுப் பொருட்களை கேரள மாநிலம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பும் அளவுக்கு உற்பத்தி அதிகரித்தது. அப்போதைய சூழ்நிலையில்தான் சுதந்திர இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது முல்லைப் பெரியாறு அணை கேரளாவிற்கு சென்றுவிட்டது. அன்று முதல் பிரச்சனையும் உருவானது. அணை பலமிழந்து விட்டதாக கேரளா பொய்ப் பிரச்சாரம் செய்ய 152 அடி வரை தண்ணீர் தேக்கிக் கொண்டிருந்த அந்த அணையின் நீர்மட்டம் 136 அடியாக குறைக்கப்பட்டது. இதனால் தென் தமிழக மக்கள் மிகுந்த பாதிப்படைய இதனைக் கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மாண்புமிகு அம்மா மேற்கொண்ட தொடர் சட்ட போராட்டத்தின் விளைவாக முதல் கட்டமாக 142 அடி வரை தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது உச்சநீதிமன்றம். விவசாயிகளின் நலனுக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவையும் பென்னிக்விக்கையும் நன்றியுடன் நினைவு கூர்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஏற்கனவே 136 அடி தான் தண்ணி தேக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அம்மா அறவழியில சட்ட போராட்டம் பண்ணி 142 அடியை டேம்ல தண்ணி தேக்குனாங்க. அப்புறம் அதையே 152 அடியாவும் தேக்குறதுக்கு உண்டான முயற்சிகளும் எடுத்துட்டு இருந்தாங்க. அன்புமிகு டாக்டர் அம்மா அவர்களும் சரி, பென்னிக்விக்கும் சரி, எங்க மாதிரி விவசாய குடும்பங்களோட என்றென்றுமே அவங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டு இருக்கோம். தன்னுடைய பிரதிபலன் எதிர்பாராத அளப்பரிய செயல்கள் மூலம் தென் தமிழக மக்களின் மனங்களில் நீங்காய் இடம் பிடித்த பென்னிக்விக் பெயரை தங்களது குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்ந்தனர் விவசாயிகள்.
மேலும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள், சாலைகள் மற்றும் வாகனங்களுக்கும் அவரது பெயர் சூட்டப்பட்டு இன்றளவும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அது விவசாயிகள் பூரா அவர் கடவுளா நினைச்சுதான் தென் மாவட்ட மக்கள் பூரா வாழ்றாங்க. தேனி மாவட்டம் லோயர் கேம்ல மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. மணிமண்டபம் கட்டி கொடுத்தது பொங்கல் விழாவை பூரா அவர் கடவுளா நினைச்சுதான் வழி வர்றான். அதை கட்டி கொடுத்த அம்மாவும் அது எங்களுக்கு குலசாமி மாதிரி. 2 பேருமே எங்களுக்கு விவசாயிகளுக்கு, இந்த தென் மாவட்ட விவசாயிகளுக்கு குலசாமி தான். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருமே தென் தமிழகமே வளம் செழிக்க காரணமாக திகழ்ந்த பென்னிக்விக்கை மனித கடவுளாகவும் முல்லைப் பெரியாறு அணையை கோயிலாகவும் வணங்குவதாகவே அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். அவர் காலத்தில் நாங்கள் பென்னிக்குக்காரரும் நாங்கள் பார்த்ததில்லை. அவருடைய யாகத்துக்காக வேண்டியா என்னோட பையனுக்கு பென்னிக்குக்குன்னு பேர் வச்சிருக்கேன். அவர் யாகம் எங்கள் கூட இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கு. நான் பிறக்க இந்த பேர் நானே தெரியாதுப்பா. என்னப்பான்னு கேட்பேன். எனக்கு தெரியாது ஒன்றும். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னது தான் அணையை கட்டினாருண்டு. அப்படியே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே கேட்டவங்களுக்கு பூரா சொல்லிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு இந்த பேர் வச்சு சந்தோஷமா இருக்கு. பென்னிக்விக்கின் மகத்தான இந்த சேவையை போற்றும் வகையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தேனி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லையில் உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் 1.25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அவரது வெண்கல சிலையையும் மணிமண்டபத்தையும் திறந்து வைத்தார். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த மணிமண்டபத்தில் நாள்தோறும் ஏராளமானோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். தென் தமிழகத்தில் பாயும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலும் பென்னிக்விக்கின் முகமே தெரிவதாகவும் அவரது நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைத்துக் கொடுத்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவையும் நன்றியுடன் நினைவுகூர்கின்றனர். இன்றைக்கு ஒவ்வொரு சொட்டு நீரை இந்த பகுதியிலே இருக்கின்ற மனிதர்கள் பருகுகின்ற பொழுதும் அந்த தண்ணீரிலே பென்னிக்குக்கின் முகம்தான் சிரித்தபடி காட்சியளிக்கிறது. மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு அருமையான நினைவு மண்டபத்தை நீர் தாகம் தீர்த்த, தண்ணீர் தந்த அந்த மகத்தான மனிதன் பென்னிக்குக் அவர்களுக்கு ஒரு அருமையான நினைவாலயத்தை என்றும் இருக்கின்ற வகையிலே அமைத்து தந்தார்கள். இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் அனைத்திலும் ஒவ்வொரு நீரிலும் எங்களுக்கு தெரிவது பென்னிக்குக் அவர்களுடைய முகம்தான். இந்த பகுதியில பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை இன்னைக்கு முல்லைப் பெரியார் மேல மிகுந்த அக்கறை கொண்டு, பாசம் கொண்டு, அதை அணைன்னு பார்க்காம அதை ஒரு ஆலயமா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்படின்னா அது காரணம் என்னன்னா பென்னிக்குக்கினுடைய தியாகம். 2வது முல்லைப் பெரியார் தான் வாழ்வாதாரம், முல்லைப் பெரியார் தான் ஜீவாதாரம் அப்படின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. பென்னிக்குக்கினுடைய இந்த பிறந்த நல்நாள்ல அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எங்க விவசாயத்துக்கு தண்ணி வழங்கி எங்க பசியை போக்கிய பென்னிக்குக் அவர்களை தேனி மாவட்ட மக்களை என்னைக்குமே நம்ம மறக்கவே மாட்டோம்ங்க. மாண்புமிகு அம்மா மறைந்த முதல்வர் அவர்கள் இந்த அணையை 142 அடி ஆகி கொடுத்து எங்க வாழ்வாதாரத்தில் ஒரு இதை கொண்டு கொடுத்தாரு. மேடு அந்த ஒரு கருணை உள்ளங்கண்ட அந்த பென்னிக்குக் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் இந்த இது அமைச்சு கொடுத்தது எங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி. மக்களின் நலனையே தன் நலனாக கொண்டு வாழ்ந்து செயற்கரிய பல்வேறு நன்மைகளை செய்து மனித கடவுளாக வாழ்ந்த ராணுவ பொறியாளர் பென்னிக்விக் மற்றும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் புகழ் வேளாண் தொழில் அழியும் வரை தமிழக விவசாயிகளின் மனங்களில் நீக்கமற நிலைத்திருக்கும் என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து மகேஷுடன் வி. மகேஸ்வரன்.